கேலரி டெஃபிசிட் அப்படின்னா நம்ம முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க. சாப்பிட்ற மூலியமா நம்ம எல்லாத்துக்குமே தினமும் சத்து போயிட்டு இருக்குது இல்லைங்களா? அப்படி ஒரு நாளைக்கு ஒரு நபருக்கு தேவைப்படுற சத்தை டோட்டல் டெய்லி எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்கிறோங்க. அதை கலோரிஸில் நம்ம குறிப்பிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒருத்தருக்கு 2000 கலோரி ஒரு நாளைக்கு தேவைப்படுது அப்படின்னா, அப்போ அதை விட கம்மியாக நம்ம சாப்பாடு மூலியமா எனர்ஜியை கம்மியாக கொடுக்கறதுங்க. அது எவ்வளவு கம்மி பண்ணணும் அப்படிங்கிற கால்குலேஷனில் நான் இன்னொரு ஷார்ட்ஸில் சொல்கிறேங்க. இப்போ முதல்ல அந்த கான்செப்டை நம்ம ஆழமாக புரிஞ்சுக்கலாங்க. இப்போ 2000 கேலரி ஒருத்தருக்கு தேவைப்படுது. நம்ம 1600 கேலரி தான் நம்ம கொடுக்குறோம் சாப்பிட்ற மூலியமா. அப்போ 400 கேலரி உடம்புக்கு தேவைப்படுது, ஆனால் நம்ம கொடுக்கல. அப்போ அந்த உடம்பு என்ன பண்ணும் அப்படின்னா, உடம்புக்குள்ளே இருந்து அந்த எனர்ஜியை எடுக்க பார்க்கும். அப்படி எடுக்க பார்க்கும்போது மசில்ல இருந்து அந்த எனர்ஜி போயிடக்கூடாதுங்க. ஃபேட்டு, கொழுப்புல இருந்து தான் அந்த எனர்ஜி போகணும். சரி, நம்ம இதை எப்படி உடம்புக்கு தெரியப்படுத்துறது? நம்ம நினைக்கிறோம், அது உடம்பு எப்படி தெரியப்படுத்துறது அப்படின்னா, இப்போ நம்ம 1600 கலோரிக்கு தான் நம்ம சாப்பிட்றோம் இல்லைங்களா? அதில் கிராஜுவலாக ப்ரோட்டீன் கண்டென்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். கண்டிப்பாக ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணணுங்க. அப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஆல்ரெடி இருக்கிற மசில் அப்படியே ரீட்டைன் ஆகும். நம்ம சாப்பிட்ற ப்ரோட்டீனும் மசிலாகவே தான் கன்வெர்ட் ஆகும். அப்படி இருக்கும்போது அந்த உடம்புக்கு வேற சாய்ஸ் இல்லைங்க, அந்த கொழுப்புல இருந்து தான் அந்த எனர்ஜியை எடுக்கும். அப்படி எடுக்கும்போது உடம்புல இருக்கிற கொழுப்பு கரையுங்க. அந்த உடம்பு ஃபேட் லாஸ் பர்ஃபெக்டாக நடக்கும். அதே டைமில் அந்த மசில் ஃபிட்னஸும் கரெக்டாக இருக்குங்க. இதுக்கு எந்த சப்ளிமெண்ட்ஸோ எதுவுமே தேவையில்லைங்க. நான் ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடிங்க ஒரு 11 கிலோ ஒரு தடவை குறைச்சிருக்கிறேங்க. 7 கிலோ ஒரு இன்னொரு தடவை குறைச்சிருக்கிறேங்க. எந்த சப்ளிமெண்ட்ஸும் எடுக்காமல் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தாங்க. இப்போ திருப்பியுமே ஃபேட் லாஸ் நான் பண்ண போகிறேன். பர்பஸாக உடம்பை ஏற்றி இருக்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி போட்ட ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த சீக்ஸ் எல்லாம் அதிகமானது நீங்கள் ஈஸியாக பார்க்க முடியும், உணர முடியும். இப்போ அதை தான் நான் குறைக்க போகிறேன். இதை ஃபேட் லாஸ் ஜேர்னிங்கிற பிளேலிஸ்ட்டில் நான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறேங்க நம்ம சேனலில். இதே மாதிரி ஃபேட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணிட்டு இருக்கும்போது ஏதாவது டவுட் வந்தால் டிஸ்பிளேல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தாங்க, எந்த சார்ஜஸும் கிடையாது. என்னால் முடிஞ்ச டிப்ஸை உங்களுக்கு கொடுத்து நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஆக மொத்தம் இந்த உடல் ஆரோக்கியத்தை முக்கியத்துவத்தை நம்ம எல்லாருமே உணரணுங்க. உடல் ஆரோக்கியமான நல்ல வாழ்க்கையை வாழணுங்க. நன்றி.